ஒரு அழகான கிராமத்தில் குழந்தைகள்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. டேய், பந்த சரியா வீசு அப்படின்னு கார்த்திக் கத்துனான். இந்த முறை சிக்ஸர் தான் அப்படின்னு அருண் பந்தை அடித்தான். அந்த பந்து பறந்து மரத்தடியில் இருந்த ஒரு சின்ன முயலின் அருகே விழுந்தது. அந்த முயலின் பேர் சின்னு. சின்னு அந்த விளையாட்டை பார்த்து மகிழ்ச்சியாக நினைத்தது. ஆஹா, என்ன ஒரு அருமையான விளையாட்டு, நானும் இதை ஆடணும். அது மெதுவாக குழந்தைகளிடம் கேட்டது. நானும் உங்களோடு விளையாடலாமா? அதை கேட்ட குழந்தைகள் எல்லாம் சிரிச்சாங்க. முயல் கிரிக்கெட் ஆடுமா? நீ போய் கேரட் சாப்பிடு அப்படின்னு கிண்டல் செஞ்சாங்க. சின்னுவின் மனம் உடைந்தது. ஆனால் அது மனதில் ஒரு முடிவெடுத்தது. ஒரு நாள் நான் தான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவேன். சின்னு வீட்டிற்கு வந்து சோகமாக இருந்தது. அம்மா முயல் கேட்டது, என்ன சின்னு, ஏன் சோகமா இருக்க? சின்னு சொன்னது, அம்மா, நான் கிரிக்கெட் ஆடணும், ஆனால் எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அம்மா சிரித்தபடி சொன்னது, சின்னு, மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கவலைப்படாத, நீ முயற்சி பண்ண, வெற்றி நிச்சயம் வரும். அந்த வார்த்தைகள் சின்னுவுக்கு தைரியம் கொடுத்தது. அடுத்த நாள் முதல் சின்னு பிராக்டிஸை ஆரம்பித்தது. ஒரு குச்சியை பேட்டாகவும் ஒரு கல்லை பந்தாகவும் எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்தது. முதல் நாள் அது தவறியது. ஐயையோ என்று விழுந்தது. ஆனால் அது விடவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி, மீண்டும் மீண்டும் பிராக்டிஸ் செய்தது. நாட்கள் கடந்தது. முயற்சி அதிகமானது. ஒரு நாள் கிராமத்தில் போட்டி அறிவிக்கப்பட்டது. நாளைக்கு கிரிக்கெட் போட்டி என்று கார்த்திக் சொன்னான். சின்னு தைரியமாக கேட்டது, நானும் விளையாடலாமா? அவர்கள் சிரித்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். போட்டி நாள் வந்தது. அனைவரும் சுற்றி நின்றார்கள். ரெடியா என்று கார்த்திக் சொன்னான். பந்து வேகமாக வீசப்பட்டது. அந்த ஒரு நொடியில் சின்னு அம்மாவின் வார்த்தைகளை நினைத்தது. நம்பிக்கை, முயற்சி. அது பந்தை அடித்தது. பந்து பறந்தது. பறந்து மைதானத்திற்கு வெளியில போனது. சிக்ஸர்! அனைவரும் ஆச்சரியமடைந்தார்கள். வாவ் சின்னு, நீ ரொம்ப நல்லா ஆடுற. அந்த நாளிலிருந்து சின்னு எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் ஆனது. கார்த்திக் சொன்னான், நீ தான் எங்க டீம் கேப்டன். சின்னு மகிழ்ச்சியாக சிரித்தது. யாராவது உங்களை பார்த்து சிரிச்சாலும் உங்கள் கனவை ஒருபோதும் விடாதீங்க. முயற்சி செய்தால் நீங்களும் ஒரு நாள் வெற்றி பெறுவீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.